10th ரிசல்ட்டா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே கன்ஃபியூஷன். பயோ குரூப் எடுக்கலாமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லதா, மேக்ஸ் டஃப்பாக இருக்குமா? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிற குரூப்பை ஃபாலோ பண்ணாதீங்க. ரிலேட்டிவ் சொல்கிறதுக்காக சூஸ் பண்ணாதீங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, எந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட், பயாலஜி குரூப். டாக்டர், நர்ஸ், ஃபிசியோதெரப்பி, ஃபார்மசி, லேப், மெடிக்கல் ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கோடிங், டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், ஏஐ. கம்ப்யூட்டர் ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது நல்ல ஆப்ஷன். நெக்ஸ்ட் இஸ் மேக்ஸ் குரூப். இன்ஜினியரிங், பேங்கிங், ஆர்கிடெக்சர், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், லாஜிக்கல் திங்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் இந்த குரூப் எடுத்தால் லைஃப் செட்டில் ஆகிடும், அந்த குரூப் எடுத்தால் லைஃப் செட்டில் ஆகாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த ஜென்ரேஷனில் ஸ்கில் இருந்தால் எந்த ஃபீல்டுலேயும் ஷைன் ஆகலாம். அதனால் ஃபியர் வச்சுக்கிட்டு குரூப்பை சூஸ் பண்ணாதீங்க. பேஷன் வச்சு சூஸ் பண்ணுங்கள். ரிமெம்பர், கரெக்டான குரூப்பை விட கரெக்டான எஃபோர்ட் தான் வாழ்க்கையே மாற்றும். பயாலஜி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த குரூப் எடுத்தாலும் பரவாயில்ல, ட்ரீமை மட்டும் விட்டுடாதீங்க. கரெக்டான குரூப் கிடைக்காம கூட சக்ஸஸ் வரலாம், ஆனால் கரெக்டான முயற்சி இல்லைன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக வராது. 10th ரிசல்ட் ஒரு சாப்டர் தான். உங்கள் வாழ்க்கையோட ஸ்டோரி இனிமே தான் ஆரம்பிக்குது. ஃபார் மோர் வீடியோஸ், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.